நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், தேள்கள் உள்ள இடத்திலே நீ வாசம் பண்ணினாலும், அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. உன்னை காப்பாற்றுவதற்கு உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் சொல்லுகிறார். எத்தனையோ மிரட்டல்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்களோட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சக்தி பெரிய மனிதர்கள், பெரிய சக்தியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த மனிதனை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த சூழ்நிலையை பார்த்து அஞ்ச வேண்டாம். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ எந்த இடத்திலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கமான இடத்திலே இருந்தாலும், நீ தேள்கள் இருக்கக்கூடிய இடத்திலே வாசம் பண்ணினாலும், அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ இப்பொழுது இருக்கிற இடம் ஒரு ஆபத்தான இடம். இப்பொழுது இருக்கிற இடம் மனிதர்கள், கொடூரமான மனிதர்கள் இருக்கிற இடம், கொடூரமான சூழ்நிலைகள் உன்னை சுற்றி இருக்கிறது. டெய்லி நீங்கள் பயந்து கொண்டு வாழலாம். உங்க பிள்ளைகள் இருக்கிற இடம் ரொம்ப மோசமான ஒரு இடமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், நெரிஞ்சல்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், தேள்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒருவேளை நீங்க இருக்கிற ஜனங்கள் நெரிஞ்சல்கள் போல உள்ள ஜனங்களா இருக்கலாம், முள்ளு போல இருக்கிற ஜனங்களா இருக்கலாம். பசங்க குத்திட்டே இருக்கிறாங்க. நான் உயர்ந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வளர்ந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என் மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க, எப்ப விழுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள நான் எப்படி வாழ்றதுன்னு தெரியல, நான் எங்கேயாவது போலாமான்னு நான் நினைக்கிறேன். நான் இருக்கிறது இந்த எசேக்கியா இருந்தது போல ஒருவேளை நீங்கள் வாசமா இருக்கிறது தேள்கள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசமா இருக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு. உன்னை நான் அனுப்புறது சாதாரணமான இடத்துக்கு இல்ல, மோசமான ஜனத்துக்கு நான் அனுப்புறேன். உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க தேள் மாதிரி இருக்கிறாங்க. தேள் என்ன பண்ணும், அவங்களுடைய கொடுக்க வச்சு என்ன பண்ணும்னா குத்திரும். அப்போ சில மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பாங்க பாருங்க, அப்படியே கொஞ்ச நாள் அமைதியா விடுவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தையினால அப்படி நம்மளை ஊன் பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே வருத்தமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் 2-3 நாள் நம்ம இருதயத்துல அது பாரமா இருக்கும். திருப்பி அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வரும்போது திரும்ப இன்னொரு வார்த்தையினால நம்மளை தேள் மாதிரி அப்படியே கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. நீ முள்ளுகளை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ நெரிஞ்சலை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ தேள்களை போல இருக்கிற மனுஷர்கள் நடுவில் இருந்தாலும், நீ கலங்காமலும் நீ பயப்படாமலும் இரு. உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னோடு கூட இருந்து அவர்கள் கரங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி கிருபையாய் காப்பாற்றுவேன். அந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், அந்த மனுஷிக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் பொறாமை பட கர்த்தருடைய தலையை உயர்த்தி கொண்டே போவார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளே நீயும் இருக்கிறாய். முள்ளுகள் ஆண்டவரை குத்தும் போது உன்னுடைய வாசனை வெளியே வருவது போல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்திலே உன்னை நான் பயன்படுத்துவேன், இந்த முள்கள் மத்தியிலே உன்னை நான் பயன்படுத்துவேன், இந்த நெரிஞ்சல்கள் மத்தியிலே நான் உன்னை பயன்படுத்துவேன், இந்த தேள்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.